இன்னுமே அசைன்மெண்ட் ரிசர்ச்சுக்காக கூகுள் விளையாடுறீங்க? என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா? Hello buddies, welcome to Himsho. This is Himsho. How are you all? I hope you are pretty good. And without further ado, let's move to the video. Today's video is all about 5 useful websites for your assignments and research. By the way, before I let you do step-by-step guide, if you are new to this channel, make sure that you have subscribed to Himsho for giving you useful videos. First of all, நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னா ஓபன் ஏஐல வழங்கக்கூடிய ChatGPT. பொதுவா ChatGPT பத்தி நான் எல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். அந்த வகையில ChatGPT பயன்படுத்தி எப்படி ஒரு அசைன்மெண்ட் அல்லது ஒரு ரிசர்ச் செய்யறதை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோல சொல்லி தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸையும் நல்லா பார்த்துக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ChatGPT பொறுத்தவரையில உங்களுக்கு App Storeலயோ அல்லது Play Storeலயோ இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ள முடியும். இல்லைன்னா நீங்க ஸ்டோரேஜ் கேர் பண்ற ஆளா இருந்தா உங்களுக்கு வெப்சைட்லயே யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் முக்கியமான ஒரு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அதாவது எந்த ஒரு அப்ளிகேஷன் அல்லது வெப்சைட்டை எடுத்தாலும் ஃபோனையும் விட பிசி மோட்ல தான் நிறைய ஆப்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ பிசி இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? உங்க ஃபோன்லயே பிசியை போல ஒர்க் பண்ணலாம். அதை எப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது ஒரு ப்ரௌசருக்கு போயிட்டு ChatGPT அடிங்க. அதில் ஃபர்ஸ்ட்டுக்கே வேற லிங்க் இருக்குதா, இன்ட்ரோடியூசிங் ChatGPT ஓப்பன் ஏன்ற லிங்கை கிளிக் பண்ணுங்க. இப்போ முதலாவது இருக்கிற ஒரு ஆப்ஷன் ட்ரை ChatGPT. இது ஒரு லொகின் ஆகில்லாட்டி உங்களோட ஜிமெயிலை கொடுத்து லொகின் ஆகிக்கொள்ளும். ஏற்கனவே சைன் ஆகிக்கிற தலைவனுக்குள்ளேயே வந்துட்டு நீங்கள் சைன் ஆகலாட்டி உங்களோட ஜிமெயிலை கொடுத்து லொகின் ஆகி கொடுங்க. ஸ்டெஃபோன் நான் எல்லாத்துக்கும் ஒரு உதாரணத்தை எடுக்கிறேன். அதாவது இப்போ நான் ஒன்றா அசைன்மெண்ட் செய்ய போகிறோம். உதாரணத்துக்கு எடுக்கும் என்வாயன்மெண்டல் பொல்யூஷனை பற்றி ஒரு அசைன்மெண்ட் எடுக்கும். இப்போ நாங்கள் எப்படி டைப் பண்ணுறோம்? ரைட் அண்ட் அசைன்மெண்ட் ஆன் என்வாயன்மெண்டல் பொல்யூஷன். உதாரணத்துக்கு about 1000 words. Write an assignment on environmental pollution about 1000 words and நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோம். டைப் பண்ணி முடிஞ்சு என்டரை கொடுக்கலாம். வித்தின் 1 minute இங்கே கேட்கக்கூடிய எல்லாத்தையும் அழகா ஒரு ஸ்ட்ரக்சர் படி எப்படி ஒரு அசைன்மெண்ட் இருக்குதோ அப்படி அந்த அசைன்மெண்ட் படி அழகா உங்களுக்கு இது கொடுக்கும். ஒன்றாவது இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்குறாங்க, என்விரான்மெண்டல் பொல்யூஷனை பற்றி டைப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு அசைன்மெண்ட்டுக்கு எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குதோ அந்த ஸ்ட்ரக்சர் மையமாக இது தந்திருக்கு. டைப்ஸ் கொடுத்துருக்குது. அடுத்த கோர்சஸ் ஆஃப் என்வைரன்மெண்டல் பொல்யூஷன், என்வைரன்மெண்டல் பொல்யூஷனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கொடுத்துருக்கிறாங்க. அதால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ஒரு அசைன்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ ஒரு ஹெடிங்குக்குள்ள அது எல்லாத்தையும் அழகா ஒரு ஸ்ட்ரக்சர் படி இது எடுத்து கொடுத்துருக்குது. லாஸ்ட்டாக ஒரு அசைன்மெண்ட்ல என்ன இருக்கணும், ஒரு கன்க்ளூஷன் இருக்கணும். அந்த கன்க்ளூஷனையும் அழகா இது கொடுத்துருக்கு. இதில் வேணுமெண்டாக காப்பி பண்ணிட்டு ஒரு MS Word டாக்ஸோ இல்லை நோட்டோ எடுத்து அதில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்பர் 2, மைக்ரோசாஃப்டால் வழங்கக்கூடிய Copilot. அதோட ப்ரௌசர் போய்ட்டு Copilot அண்டு அடித்து என்டரை கொடுக்குறோம். அப்போ முதலாவது வருது வெப்சைட் மைக்ரோசாஃப்ட் Copilot யுவர் AI கம்பெனியன் அணி. அதை கிளிக் பண்ணால் எங்களுக்கு வெப்சைட்டுக்குள்ளே கூட்டி போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் இதில் Copilotல அடிக்கிறோம். ChatGPTக்கு என்ன மெசேஜை கொடுத்தோமோ அதே இதுக்குள்ள நாங்கள் Copilotக்கு கொடுப்போம். எப்படி வருதுன்னு பார்ப்போம். ரைட் அண்ட் அசைன்மெண்ட் ஆன் environmental pollution என்று கொடுத்து என்டர் பண்ணுறோம். வித்தின் 1 minute எவ்வளோ குயிக்காக வருதுன்னு பாருங்க. என்விரான்மெண்டல் பொல்யூஷன் போட்டு அதுக்கு ஒரு ஹெடிங் தந்திருக்கிறாங்க, குளோபல் கன்சர்ன் அண்டு. அப்புறம் போல்டான ஹெடிங் ஒன்று இன்ட்ரடக்ஷன் தராங்க. இன்ட்ரடக்ஷன் தந்துக்கிற டைப்ஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன், அப்படி வரப்போது கோர்சஸ் ஆஃப் என்வாயன்மெண்டல் பொல்யூஷன், எஃபெக்ட்ஸ் ஆஃப் என்வாயன்மெண்டல் பொல்யூஷன், சொல்யூஷன்ஸ் டு என்வாயன்மெண்டல் பொல்யூஷன், லாஸ்ட்டாக கன்க்ளூஷன் தந்திருக்கிறாங்க. அந்த வகையில் எனக்கு அழகான முறையில் இதுலேயும் என்னோட அசைன்மெண்ட்டில் அதில் ரீசர்ச்சில் குறிப்பான ப்ராம்ப்ட்ஸை கொடுத்து எடுத்துக்கொள்ள முடியுமா இருக்குது. உதாரணமாக எங்களுக்கு எத்தனை வேர்ட்ஸுக்கு எத்தனை பக்கங்களுக்கு இந்த மொழியில் வேணுமான விதத்தில் எங்களுக்கு நாங்கள் கொடுக்குற ப்ராம்ப்ட் மூலம் நாங்கள் கேட்குறத தரும். நம்பர் 3 நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா studymonkey.ai. ஏற்கனவே சொல்வது போல் ஒரு ப்ரௌசருக்குள்ளே போய்த்து studymonkey.ai என்று கொடுத்து என்டரை கொடுக்குறோம். இதில் வருது ஸ்டடி மங்கி யுவர் பர்சனல் AI டியூட்டர். இதில் ஒரு விஷயம் என்னென்னா எங்கள் அசைன்மெண்ட் அல்லது நான் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்குதோ அந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறோன்னா, உதாரணத்துக்கு நான் சயின்ஸில் ஒரு கேள்வி கேட்க போகிறேன்.
அதில் சயின்ஸை கிளிக் பண்ணுறேன். லெவல் என்னவோ யூனிவர்சிட்டி லெவலில் நான் கொடுக்குறேன். எந்த கிரேடில் இருக்கிறோமோ அந்த கிரேடுக்கு பொருத்தமான ஆன்சராக அதே தரும். உதாரணத்துக்கு ஹூ இஸ் நீல் ஆம்ஸ்ட்ராங் நாங்கள் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஆன்சரை கிளிக் பண்ணுறோம். ஆன்சரை கிளிக் பண்ணோன்னே கொஞ்ச நேரம் லோட் ஆகுது. இதில் எப்படின்னு பார்ப்போம்ல, ஒவ்வொரு பகுதியாக அந்த கொஷனுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு விடை தரக்கூடியதாக இந்த ஸ்டடி மங்கி காணப்படுகிறது. அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், ஆன்சரில் நீல் ஆம்ஸ்ட்ராங் வாஸ் அன் அமெரிக்கன் அஸ்ட்ரோனவுட் who was the first person to walk on the moon during the Apollo 11 mission in 1969 இந்த ஆன்சர் தந்துக்கிறாங்க. அடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் நீல் ஆம்ஸ்ட்ராங்கோட என்ன, அவர் அச்சீவ்மெண்ட் என்ன, அப்படி இதில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எங்களுக்கு வேணுமான கொஷன்ஸை கொடுத்து அதுக்கேற்ற ஆன்சர்ஸை பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்குது. நம்பர் 4 நாங்கள் என்ன பார்க்க போனோம்னா studyx.ai. இந்த வகையில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு அதில் அடிக்கிறோம் studyx.ai. Wait a minute. Enter pollution கொடுத்துட்டு கெட் ஆன்சரை கிளிக் பண்ணுறோம். இது எப்படி என்றா பாருங்கள், இதில் தந்துருக்கிறாங்க கீ கன்செப்ட் தந்துருக்கிறாங்க, என்வரன்மெண்டல் பொல்யூஷனை பற்றி அதெண்டா என்னென்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்தது இதில் ஆன்சரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பகுதியாக பிரித்து தந்துக்கிட்டாங்க. அதாவது பேசிக் ஆன்சர் டிஃபைனிங் தி ஸ்கோப், ரிசர்ச்சிங் ஏர் பொல்யூஷன் தான் என்னன்னு கொடுத்துருக்குது. அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தந்துருக்கிறாங்க பாருங்கள். அடுத்து ஸ்டெப் 3 ஸ்ட்ரக்சரிங் தி அசைன்மெண்ட் நாங்கள் எப்படி எழுதணும், அதில் என்னென்ன உள்ளடங்கும் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. கோர்சஸ், எஃபெக்ட்ஸ், கரண்ட் ரெகுலேஷன், பாலிசிஸ், சொல்யூஷன், ரெக்கமெண்டேஷன், கன்க்ளூஷன் தந்துக்கலாங்க. அடுத்து அசைன்மெண்ட் எப்படி எழுதுகிற, ரைட்டிங் தி அசைன்மெண்ட், ரிவ்யூ அண்ட் எடிட், ஃபைனல் ஆன்சர் என்று ஒரு அசைன்மெண்ட்டுக்கு எங்களை கைட் பண்ணக்கூடியதாக இந்த studyx.ai என்ற வெப்சைட் எங்களுக்கு காணப்படுகிறது. இங்கே பாருங்கள், சிமிலர் கொஷன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் அது சம்மந்தப்பட்ட கொஷன்ஸ் அதில் கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு வேணுமெண்டா அதிலே பார்த்து கொள்ள முடியுமா காணப்படுது. அதனால் studyx.ai சொல்லக்கூடிய எங்களுக்கு ஒரு கைடாக காணப்படுது. என்வரன்மெண்டல் பொல்யூஷனை பற்றி கேட்டோம், அதை பற்றி ஷார்ட் டெஃபினேஷன் அதில் எப்படி நாங்கள் அசைன்மெண்ட் எழுதணும், என்னென்ன உள்ளடங்கணும் என்றதை அசைன்மெண்ட் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறது பற்றியெல்லாம் இல்லை குறிப்பிட்டிருக்குது. நம்பர் 5 த லாஸ்ட் அண்ட் தி பெஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்டா perplexity.ai. சர்ச் பாரில் போய்த்து perplexity.ai என்று சர்ச் பண்ணுறோம். என்டர் பண்ணோன்னே எங்களுக்கு வேணும்னா சைன்இன் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் ஆஸ்க் எனிதிங் இருக்கிற இடத்துல எங்களோட கொஷன்ஸை கொடுக்குறோம். அதாவது நாங்கள் கொஷன்ஸ் கொடுக்க போகிறோம். ரைட் அண்ட் அசைன்மெண்ட் ஆன் என்வரன்மெண்டல் பொல்யூஷன் வந்து கொடுத்து என்டர் பண்ணுறோம். அசைன்மெண்ட்ஸ் ரிசர்ச்சுக்கு ஈஸியான சைட்டாக இது காணப்படுது. அதாவது ஸ்டார்ட்டில் இல்லை சோர்ஸஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நாங்கள் எடுத்த அந்த நோட்ஸ் எங்கிறது அதை எடுத்திருக்குது, எந்த வெப்சைட்லேருந்து எடுத்திருக்குதுன்ற ஃபுல் டீட்டெயில்ஸோட இது காணப்படுது. அசைன்மெண்ட் எழுத போல் லாஸ்ட்டாக ரெஃபரன்ஸ் கொடுக்க போகல இது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சோர்ஸஸில் பாருங்கள், இன்ஃபினிட்டி லேர்ன் என்ற வெப்சைட்டால் இந்த நோட்ஸ் எடுத்திருக்குது. ஆன்சரை பாருங்கள், ஒரு அசைன்மெண்ட் எப்படி அமையணுமோ அழகான ஸ்ட்ரக்சரில் கொடுத்துருக்குது. பாருங்கள், இன்ட்ராக்ஷன் கொடுத்துருக்குது. அப்புறம் டைப்ஸ் ஆஃப் என்வரன்மெண்டல் பொல்யூஷன், அதில் causes of environmental pollution, effects of environmental pollution, solution to environmental pollution, அடுத்து இறுதியாக கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. மிக முக்கியமான ஒன்று என்னென்னு சொன்னால் இதில் ரெஃபரன்ஸ் அண்ட் சோர்ஸஸை கொடுத்துருக்காங்க. இறுதியாக பாருங்கள், கீழே போகல அதுக்கு ரிலேட்டடான கொஷன்ஸையும் அழகான ஸ்ட்ரக்சரில் இந்த perplexity.ai கொடுத்துருக்குது. செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.